வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான பேசப்பட வேண்டிய ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நம்முடைய சமுதாய வழக்கிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுவேன் என்று சொல்லுவார்கள். அப்படியாக இந்த ராஜபக்ச தரப்பினுடைய நண்பர்கள் யார் என்று பார்க்க போகிற போது அவர்களெல்லாம் இந்த உலகத்தினுடைய மிக பயங்கரமானவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். பல கொலைகளை செய்தவர்கள், பல கொள்ளைகளை செய்தவர்களாக இருக்கிறார்கள். மிக மோசமாக மனித வேட்டையாடியவர்கள்தான் இந்த ராஜபக்ச தரப்பினுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்படியான ராஜபக்சவினுடைய மிக பிரதானமான ஒரு நண்பர் இன்று மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இதற்கு மேல் அவரால் மேன்முறையீடு செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே நேற்று தினம் ஜிலாம்பேட்டிய அமரியவுக்கு எதிரான அந்த வழக்கில் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் ஒரு பக்கமாக இருக்க, இன்னும் ஒரு பக்கமாக கச்சா சொல்லி இருக்கக்கூடிய சில ரகசியங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக தெரியும், இந்த கச்சா என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் ராஜபக்சக்களுடைய மிக நெருக்கமான ஒருவர். அதே போல இந்த அமரி என்று சொல்லக்கூடியவர் மெதமுலனே வேட்டநாய் என்று சொல்லக்கூடிய, அதாவது மஹிந்தவினுடைய மெதமுலனே வேட்டநாயாக செயற்பட்டவர் தான் இந்த அமரேவாக காணப்படுகிறார். குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய அதிகாரம் என்பது ஜனாதிபதியினுடைய அதிகாரத்திற்கு ஒப்பானது என்று சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய சொந்த மாவட்டத்தில் தன்னை ஒரு தற்துணிவானவனாக காட்டிக்கொண்டு தெரிந்தவர் தான் இந்த ஜிலாம்பிட்டியே அமரே. ஜிஜி அமரசேன என்று சொல்லக்கூடிய இவர் என்னென்ன செய்தார் என்பதும், இவர் ஏன் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்பது தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக வரக்கூடிய நேரங்களில் பார்த்துக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த விவகாரத்தை பற்றி பேசுகின்ற போது ஜேபிபியினுடைய லங்கா பத்திரிகையில் வெளியான ஒரு தலைப்பு ஞாபகம் வருகிறது. அதாவது, மெதமுலனே வேட்டை நாயை கட்டி போடுங்கள் என்று சொல்லி அந்த தலைப்பிடப்பட்டிருந்தது. இதனுடைய விளைவாக ஜேவிபியினுடைய பக்கமாக நகர்ந்த அந்த துன்பியல் சம்பவங்கள், அதன் பின்பதாக ஜேவிபியினுடைய போராட்டம், இந்த விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய நேரங்களில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பார்த்திருக்கிறேன். இந்த நிலையில் ஜிஜி அமரசேன என்று சொல்லக்கூடிய ஜிலாம்பிட்டிய அமரசேன இவர் யார் என்பது, இவருக்கு ஏன் மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் பல மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. பலருடைய கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவராக இவர் காணப்படுகிறார். ஆகவே இவருக்கு எதிராக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது சரத் பொன்சேகாவினுடைய வார்த்தை போர், அதாவது மஹிந்தவுக்கு எதிரான தொடர்ச்சியான வார்த்தை போர் அதிகரித்துக் கொண்டே செல்கிற நிலையில் மஹிந்த தரப்பில் இருந்து ஒரு எதிர் வினைவு அல்லது பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக பல்வேறு விவகாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சரத் பொன்சேகா. அதாவது, இவருக்கு தூக்கு தண்டனை போட வேண்டும், இவர் ஒரு தேச துரோகி என்று சொல்லி எல்லாம் சரத் பொன்சேகா பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக செயலாளராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி மனோஜ் கமகே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏன் இந்த விவகாரங்களை எல்லாம் சரத் பொன்சேகா பேசுகிறார் என்று சொன்னால், லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலையோடு சரத் பொன்சேகாவுக்கு தொடர்பு இருப்பதாக முன்னர் பேசப்பட்டது. ஆகவே லசந்தவினுடைய கொலை விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது தன்னுடைய பக்கமாக பார்வை விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இப்படியாக பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எது எப்படியோ தமிழ் மக்களை அழ வைத்தவர்கள், தமிழ் இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கியவர்கள், தமிழ் இளைஞர்களை கொன்று குவித்தவர்கள், தமிழ் மக்களுடைய நிம்மதியை பறித்தவர்கள், தமிழ் மக்களுடைய கனவுகளை அழித்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கூட்டு இன்று ஒருவருக்கொருவர் அடிபிடிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ செய்தது பிழை, நீ செய்தது பிழை, நீ தேச துரோகி, நீ தேச துரோகி என்று சொல்லி அவர்களுக்கிடையே மிகப்பெரிய வாழ் யுத்தம் போல வார்த்தை யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் இந்த விவகாரங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கிற போது மஹிந்த ராஜபக்ச மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த ராஜபக்ச தரப்புக்குமே இது ஒரு பேரிடியாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த ஜிலாம்பிட்டிய அமரி என்று சொல்லக்கூடியவர் ஒட்டுமொத்தமாக இந்த ராஜபக்சக்களினுடைய மிக முக்கியமான ஒரு கையாள், பாதாள உலக தலைவராக இருக்கிறார். இவருக்கு எதிராக பாதாள உலகத்திலே செயற்படுவதற்கு இவருமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் தன்னுடைய அதிகாரத்தை காட்டியிருக்கிறார். ராஜபக்சக்களினுடைய சொந்த மாவட்டமான ஹம்பாந்தோட்டையிலே மெதமுலனையிலே தன்னுடைய தோளில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு அந்த வீதி வழியாக நடந்து கம்பீரமாக தெரிந்து ஒருவர். அதே போல போலீஸ் நிலையங்களுக்கு தன்னுடைய துப்பாக்கியோடு சென்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு கதைத்து வந்தவர். இப்படி பல்வேறு விதங்களில் தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக் கொண்டவர் இன்று ஜீரோவாக மாறியிருக்கிறார். காரணம்,
அவருக்கான மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த 2019ஆம் ஆண்டு இவர் நீதிமன்றத்தில் சரணடைகிறார். அதன் பின்பதாக தங்களை மேல் நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது. இவருடைய இந்த மரண தண்டனையை ஆட்சேபித்து இவர் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்கிறார். இவருடைய இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றமும் இவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை சரியானது என உறுதிப்படுத்துகிறது. அதன் பின்பதாக இவர் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கு தாக்கல் செய்கிறார், தன்னை விடுவிக்க கோரி. இப்படியாக இந்த வழக்கையும் உயர் நீதிமன்றமும் அவருடைய மரண தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. ஆக நாட்டை மிக மோசமாக ஆக்கிய அந்த நபர்களின் அடியாளாக, குறிப்பாக ஜேவிபியினுடைய லங்கா பத்திரிகையில் சொன்னது போல மெதமுலனை வேட்டு நாய் இப்போது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இவர் செய்த கொலைகள், இவர் செய்த கடத்தல்கள், இவர் செய்த கொள்ளை சம்பவங்கள் இது தொடர்பாக பட்டியலிட்டால் நமக்கு நேரம் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி மிக மோசமாக தன்னை ஒரு கொலையாளியாக, தன்னை ஒரு நிழலுலக தாதாவாக வரைத்து கொண்ட இவர் இப்போது மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவராக இருக்கிறார். ஆக இந்த காலப்பகுதியில் இவருக்கு பொது மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பில்லை. மீளவும் ராஜபக்ச குழுவினுடைய ஆட்சி உருவாகமாக இருந்தால் அப்படியான ஒரு நிலைமை உருவாகலாம். இவருக்கு பொது மன்னிப்பு கூட வழங்கப்படலாம். ஆக தீர்மானிக்கப் போவது மக்களாகிய நீங்கள் தான். சிங்கள மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள்? மீளவும் ராஜபக்சக்களை கொண்டு வரப் போகிறார்களா? இப்போது ஒரு பக்கமாக ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்திற்கு இந்த சிங்கள கிராமங்களில் இருந்து செல்லுகின்ற மக்கள் இனிப்பு பண்டங்களோடு செல்லுகிறார்கள். மஹிந்த அப்பச்சி என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தைகள் மீளவும் ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு அழைப்பதற்கான ஒரு விடயமாக இருக்கிறதா? நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த விவகாரங்கள் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி. ஆக இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நிழல் உலகம் என்பது, பாதாள உலகம் என்பது இலங்கையை எப்படி ஆட்டி படைத்தது என்பது. ஆனால் இந்த நிழல் உலக தாதா வளர்த்தெடுத்தவர்கள் அரசியல்வாதிகள் தான் என்ற விடயம் மிக உண்மையான ஒரு விடயம். இதனை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது நம்புகிறீர்களா என்று தெரியாது. ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு ஜனாதிபதியும் தனக்கு என்று சொல்லி ஒரு கையாளை, ஒரு நிழலுலக தாதாவை வைத்திருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த பட்டியல் என்பது ஜேஆரினுடைய காலத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜேஆரினுடைய காலப்பகுதியிலே கோணவல்ல சுனில் என்று சொல்லக்கூடிய ஒரு நிழலுலக தாதா ஜேஆரினுடைய ஒரு ஆஸ்தான அடியாளாக செயற்பட்டவர். இவரை பற்றி தெரியும், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு பாலியல் வல்லுறவு வழக்கிலே கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த இவருக்கு ஜேஆர் பொது மன்னிப்பு வழங்கியது. காலிமுகத்திடலிலே இவருக்கு வழங்கப்பட்ட குதிரையேற்ற யானையேற்ற வரவேற்புகள் தொடர்பாக எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இவருக்கு அடுத்ததாக பிரேமதாசவனுடைய காலப்பகுதியிலே சொத்தை பால என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் இருந்தார். அவர் எப்படி அந்த அரசியலை செல்வாக்கு பெற்றிருந்தார் என்று சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழுவில் அங்கம் பெறுகின்ற அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இருந்தது. அவர்களை அப்படி வைத்துக் கொண்டார்கள். அதன் பின்பதாக வருகிற போது சந்திரிகாவினுடைய காலப்பகுதிக்கு வருகிற போது பத்தகான சஞ்சீவ் என்று சொல்லக்கூடிய நிழலுக தாதாவை எப்படி சந்திரிகா வைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், ஜனாதிபதியினுடைய விசேட பாதுகாப்பு பிரிவிலே வைத்துக் கொள்ளுகிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த சஞ்சீவ் தான் பிற்காலங்களில் குமார் பொன்னம்பலத்தினுடைய கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் என்ற விடயம் உங்களுக்கு தெரியும். அதாவது சந்திரிகாவினுடைய ஆஸ்தான அடியாளாக இருந்தவர், பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர். குமார் பொன்னம்பலத்தினுடைய அந்த கொலை சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்பதாக இரங்கல் கடிதத்தை முதல் நாளே எழுதி வைத்த சந்திரிகா அம்மையார் தான் இன்று நல்லிணக்கம் பேசிக்கொண்டு நம் முன்னே வருகிறார். இப்படித்தான் ஒரு காலத்திலே சமாதான புறாவாக எங்களிடையே வந்து எங்கள் எல்லோருடைய மன நிம்மதிகளையும் கெடுத்தவர் என்று சொல்லி இன்றளவும் தமிழ் மக்கள் பேசிக் கொள்ளுகின்ற அந்த சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க. இதன் பின்பதாக வருகிற போது இவருக்கு அடுத்ததாக இந்த மஹிந்தவனுடைய காலப்பகுதியிலே தான் இந்த ஜெலாம்பேட்டிய அமரே என்று சொல்லக்கூடிய தாதா வருகிறார். இவர்தான் எல்லாமாக அவர்களுக்கு இருக்கிறார். குறிப்பாக நாமல் ராஜபக்ச வைத்திருக்கக்கூடிய நீலப்படையணியினுடைய பிரதான செயற்பாட்டாளராக இருந்தார். நாமல் ராஜபக்ச மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருக்கு காவலாளியாக மேடையிலே பின்னால் இருந்திருக்கக்கூடியவர். இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்ச தரப்பு தங்களுக்கு யாரென்றே தெரியாது என்பது போல இருக்கிறார்கள். ஆக இந்த விவகாரங்களை எல்லாம் பார்க்கிற போது மிக மோசமாக நடந்து கொண்ட மிக கொடூரமான நபர்களை எல்லாம் கூட்டாக வைத்திருந்த இந்த ராஜபக்சக்கள், அவருடைய அடியாட்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இப்போது மரண தண்டனையும் சிறையும் விசாரணையும் என்று வருகிற போது ஆடிப்போய் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 2002ஆம் ஆண்டு காலப்பகுதி, அந்த காலப்பகுதியிலே தங்கால சிறையிலே இந்த ஜிஜி அமரசேன அதாவது இருக்கிறார், அதாவது ஜிலாம்பெட்டி அமரே இருக்கிறார்.
அவர் அங்கே இருக்கக்கூடிய காலப்பகுதியிலேயே அந்த சிறையினுடைய ஆயுத கிடங்கை கைப்பற்றி விடுகிறார். தங்களுடைய சகாக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுதம் கொடுக்கிறார். சிறை முழுவதும் ஆயுதங்களோடு நடமாடுகிறார்கள். அந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கிறார். இவர் இந்த காலப்பகுதி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கலகத்தை எப்படி அடக்குவது என்பது தெரியாமல் அரசை திணறிக் கொண்டிருக்கிறது. அப்போது அரசு ஒரு முடிவை எடுக்கிறது. இவர் யாருடைய சொல்லை கேட்பார் என்றால் மஹிந்த ராஜபக்ச அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார். அவருடைய சொல்லை கேட்பார் என்று சொல்லி இவரை அழைத்து வருகிறார்கள். மஹிந்த ராஜபக்ச தங்காலை சிறைக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னதும் அமரே ஆயுதங்களை வைத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய சிறைக்கூடங்களுக்கு சென்று விடுகிறார். அப்படி மஹிந்த ராஜபக்சவினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த அமரே. இப்போது மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை பொறுத்தவரை மரண தண்டனை என்பது எப்படி என்று தெரியும் உங்களுக்கு. அவர் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும். இதற்கான சாத்தியங்களையும் சந்தர்ப்பங்களையும் மக்களாகிய நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு என்கின்ற கையிலே தான் இருக்கிறது. மீளவும் ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் என்ன நடக்குமோ என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மரக்கடத்தல்கள், மாடுகளை கடத்தினார், மாடுகளை கடத்திவிட்டார், கப்பங்களை பெற்றார், கொலை செய்தார், கொள்ளையடித்தார், இப்படி பல்வேறு விவரங்களோடு சம்பந்தப்பட்டவர். ஒரு காலகட்டத்திலே காவல்துறை அதிகாரிகளை முழந்தாளிட வைத்தவர் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அவ்வளவு அதிகாரத்தோடு சுத்திய ஒருவர் இப்போது மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் யார் என்று பார்க்கிற போது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒன்றுவிட்ட சகோதரியாக இருக்கக்கூடிய நிரூபமா ராஜபக்சவினுடைய தோட்ட காவலாளி. பின்னர் சிறை போகிறார். சிறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ராஜபக்சக்களுக்கு நண்பர்கள் என்று ஆகிறார்கள். அந்த அடிப்படையில் இவரும் நண்பராகிறார். இவர் பிரதானமானவராகிறார். குறிப்பாக நான் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தேன். ஜேவிபியினுடைய லங்கா மெதமுலன வேட்டநாயை கட்டி போடுங்கள் என்று தலைப்பிட்டு ஒரு செய்தியை எழுதியிருந்தது. இதன் பின்பதாக ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய ஒரு கூட்டத்திற்கு சென்ற இந்த நபர் மெதமுலனை வேட்டு நாய் வந்திருக்கிறேன், வாருங்கள் என்னோடு போரிட அப்படி என்று சொல்லி அழைத்து அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை தாறுமாறாக சுடுகிறார். அதிலே ஜேவிபியினுடைய 2 உறுப்பினர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த சம்பவத்திலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர் தான் இந்த நலிந்த ஜெயதிஸ் என்று சொல்லக்கூடிய ஜேவிபியினுடைய இன்றைய அமைச்சரவை பேச்சாளராக காணப்படுகிறார். இது ஒரு விடயம். இதன் பின்பதாக அந்த கதை மாறியது. அதன் பின்பதாக ஜேவிபி ஆக்ரோஷம் கொண்டது. இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஆக ஜேவிபிக்கு அன்று முதல் இன்று வரை இந்த மெதமுலனை வேட்டை நாய், அதாவது ஜிஜி அமரசேன ஒரு விரோதியாக காணப்படுகிறார். எப்போது ஜேவிபி சாதித்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். தங்களுடைய அந்த 2 உறுப்பினர்களை பலி கொண்டவரை, தங்களோடு தொடர்ந்து தங்களுக்கு எதிராக அட்டகாசம் செய்தவரை. ஏன் இந்த விரோதம் என்று சொன்னால், அந்த மஹிந்த ராஜபக்சனுடைய காலப்பகுதியில் ஜேவிபியினுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு ராஜபக்ச தரப்புகளால் பொறுப்பாக விடப்பட்டவரை இந்த ஜிஜி அமரசேன, அதாவது ஜிலாம்பிட்டிய அமரேதான் என்றால் நம்புவீர்களா? ஆக ஒரு பகையாளி இப்போது மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் 2019 காலப்பகுதியிலேயே ஆரம்பிக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். சரி, இப்படியாக இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கச்சா என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கிறார் இல்லையா? நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். மஹிந்த ராஜபக்ச இந்த கச்சாவை சிறையில் இருந்து வெளிவந்தவுடன் மஹிந்த ராஜபக்ச மற்றும் திஸ்ஸவிதாரண ஆகியோர், கபில திஸ்ஸவிதாரண இவர்கள் இணைந்து பாதுகாப்பு அமைச்சினுடைய ஒரு சாரதியாக ஆக்குகிறார்களாம். கஞ்சா கடத்தி சிறைக்கு சென்றவர் பாதுகாப்பு அமைச்சினுடைய சாரதியாக மாற்றப்படுகிறார். அதன் பின்பதாக பாதுகாப்பு அமைச்சில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே தான் இந்த வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்தார், அந்த கொலை சம்பவத்தோடு தொடர்பு பட்டார் என்ற விடயங்கள் பேசப்படுகிறது. இந்த நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயம் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த கச்சாவினுடைய மரணம் என்பது இவர் ராஜபக்சக்கள் தொடர்பான மேலதிகமான விடயங்களை வெளியிட்டு விடுவார் என்ற காரணத்தினால் தான் இடம்பெற்றது நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவர் கலந்து கொண்ட அந்த சிங்கள யூடியூபருடைய நேர்காணலிலே இவர் சொல்லுகிறார், மஹிந்த ராஜபக்ச மற்றும் ராஜபக்சக்களுடைய ஒட்டுமொத்தமான அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் தொடர்பாகவும் நான் பங்காளியாக இருக்கிறேன், என்னால் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஆகவேதான் அதன் பின்பதாக அவர் 2 பிள்ளைகளோடு கொல்லப்படுகிறார். மித்தனியவில் இடம்பெற்ற அந்த முக்கொலை தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குழந்தைகளை கொன்றவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த நாட்டையும் இந்த மக்களையும் எந்த அளவுக்கு கொன்றிருக்கிறார்கள், இந்த நாட்டை கொன்றிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே மக்களாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த ஆட்சிகள் மாற வேண்டும் என்பதும் இந்த காட்சிகள் மாற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மாற்றமாக, விருப்பமாக இருக்க போகிறதா? ஆக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணைகள் தெளிவு பெற வேண்டும், முடிவுறுத்தப்பட வேண்டும், தண்டனைகளை நோக்கி நகர வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைய நாளிலும் முன்வைக்கப்படுகிறது. ஆக மக்கள் நிம்மதி மூச்சை விடுகின்ற ஒரு காலப்பகுதியை உருவாக்குங்கள் என்பதுதான்
மக்கள் வாக்களித்தவர்களாக உங்களிடம் வேண்டுகின்ற விடயமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கச்சா சில ரகசியங்களை தன்னுடைய மனைவியிடம் சொல்லியிருக்கிறார் என்ற சில கதைகளும் அரசல் புரசலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் கச்சாவினுடைய மனைவிக்கு எதிரான சிறுபூசல்கள் இடம்பெறுவதாகவும் மகனை வைத்தே அதனை செய்வதாகவும் ஒரு சில பக்கங்களாக தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தினுடைய உண்மை என்ன என்பது தொடர்பில் நாங்கள் தேட வேண்டும், ஆராய வேண்டும். தொடர்ந்து வரக்கூடிய காலப்பகுதிகளில் அது தொடர்பாகவும் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். கச்சாவினுடைய மனைவியிடம் கச்சா சொன்ன ரகசியங்கள் உண்மைதானா? இந்த கேள்விக்கு பதில் அவரிடமிருந்து தான் கிடைக்கப்பெற வேண்டும். ஆகவே கச்சாவினுடைய மனைவியும் மீளவும் குறிவைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த குறிவைப்புக்கு தவிர்ப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியையும் சில சிங்கள ஊடகங்கள் கேள்வி எழுப்புகிறது. இந்த விடயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நேரம் விடைபெறுகிறேன். நாளை மற்றும் ஒரு எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம் உறவுகளே.